கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உரித்தாகட்டும். தொடர்பென இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். கடுவல கொரத்தோட்ட வெளிகிந்த பிரதேசத்தில் போதைப்பொருளுடன் நபரொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்த சுமார் 4.5 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 500 கிராம் கெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக நவகமுவ போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 40 மில்லியன் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திவிலப்பிட்டிய கெகல் எல்ல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 3 ரொட்டிகளில் புழுக்கள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நேற்று முன்தினம் இந்த ரொட்டியை கொள்வனவு செய்ததாக கூறப்படுகிறது. இதன்போது ரொட்டிகளை சாப்பிட தயாராகும் வேளை அதில் புழுக்கள் இருந்தமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் உணவு கொள்வனவு செய்யப்பட்ட ஹோட்டலுக்குள் சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட நபர் தகவல் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதேவேளை அண்மையில் பாணாந்துறையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட மீன் பனிசேல் லைட்டரின் பாகங்கள் காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 36 மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் கிழக்கு ஓவா, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு சப்ரமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று, மின்னல் ஏற்படக்கூடும் எனவும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. இயற்கை நீர் ஆதாரங்களையோ அல்லது நிலத்தடி நீரையோ தங்கள் தயாரிப்புகளுக்கு பயன்படுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் அந்த நீர் ஆதாரத்திலிருந்து வரும் தண்ணீரை 6 மாதங்களுக்கு ஒருமுறை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்தால் சோதிக்க வேண்டுமென்ற அறிவுறுத்தலை புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்திலிருந்து 6 மாதங்களுக்கு ஒருமுறை பெறப்பட வேண்டிய அறிக்கைக்கு நீர்வள சபையின் அனுமதியை பெறுவது கட்டாயமாகும். நாடு முழுவதும் இயற்கை நீர் ஊற்றுகள் அல்லது நிலத்தடி நீரை பயன்படுத்தி தண்ணீர் போத்தல் தொழில் மற்றும் பான உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி 42 பேர் மட்டுமே நீர்வள சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலே குறிப்பிட்டுள்ளபடி 42 பேரில் 9 பேர் மட்டுமே அனுமதிக்கு தேவையான அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த நீர்வள சபையின் செய்தி தொடர்பாளர், நச்சுப் பொருட்கள் சுற்றுச்சூழலில் வேகமாக சென்று வருவதனால் நீர் ஆதாரங்களின் நிலையை சரிபார்க்க வேண்டியது கட்டாயமாகும். ஆனால் உற்பத்தியாளர்கள் இந்த கட்டாய தேவையை புறக்கணிப்பது நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறியுள்ளனர். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்னால் நடைபெற்றுள்ளது. இதன்போது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட சமூக மயப்படுத்தப்பட்டு பின்னரும் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீளவும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளை விடுதலை செய்ய கோரியும் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட கல்வித்துறையில் உள்ள சேவைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி கல்வித்துறையில் உள்ள 5 சேவைகளை அதிக சம்பளம் பெறும் 10 பதவிகளில் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகரகம பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கல்வித்துறையில் சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அடுத்த மாதம் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். அதில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் சந்தேகமே வேண்டாம். ஆசிரியர் சம்பள முரண்பாடு குறித்து பலர் கேட்கிறார்கள். அதற்கு தேவையான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை தற்போது நடத்தி வருகிறோம். இந்த சம்பள ஏற்றத்தாழ்வு தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பரந்தன் பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த ஓட்டுநர் பயிற்சி பாடசாலையின் முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது அதே பகுதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பின்பக்கமாக மோதியுள்ளது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த 2 கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கதிரை சின்னத்தில் வேட்பாளர்களை முன்னிறுத்துதல், புதிய தொகுதி அமைப்பாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கலந்துரையாடலில் நிமல் ஸ்ரீபால டி சில்வா, துமிந்த திசநாயக்க, மஹிந்த அமரவீர, ஆங்கஜன் ராமநாதன், வீரகுமார திசநாயக்க, சாரதி துஷ்மந்த மித்ரபால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 15ஆம் தேதி 1,07,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 32,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தில் பொதுமக்களின் பெறுமதியான பொருட்கள் தவறவிடப்படும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மை காலமாக கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் காரணமாக கடவுச்சீட்டு அலுவலகத்தில் நாளாந்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசைகளில் காத்திருக்கின்றனர். அத்துடன் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான முனைப்பின் காரணமாக வரிசைகளில் ஏற்படும் நெருக்கடிகள் தள்ளுமுள்ளு போன்றன காரணமாக பொதுமக்கள் தங்களின் பெறுமதியான பொருட்களை தவறவிடும் நிகழ்வுகள் நாளாந்தம் அதிகரித்து வருகின்றது. அவ்வாறு தவறவிடப்படும் பொதுமக்களின் தேசிய அடையாள அட்டை, சாவிக்கொத்துக்கள், வங்கி அட்டைகள் என்பனவற்றையும் பொதுமக்களிடம் திருப்பி வழங்குவதற்கான கவுண்டர் ஒன்றும் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் செயல்படுகின்றது. எனினும் பொதுமக்கள் தவறவிட்ட மேற்குறித்த பொருட்கள் ஏராளமான அளவில் இன்னும் குறித்த கவுண்டரில் குவிந்திருப்பதாக கடவுச்சீட்டு அலுவலக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவட் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.